என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. பல ஆண்டுகளாக உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். மொழி தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள், பார்த்து பழகுகிறார்கள். வேறு எந்த நிகழ்ச்சியும் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் தொலைக்காட்சியில் நடைபெறுவதில்லை. எல்லாம் கொஞ்ச நாள், ஒரு வருஷம் நடக்கும், 2 வருஷம் முடிஞ்சிடும் தொடர் நிகழ்ச்சிகள். ஆனால் இது 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஏன்? மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது, நோயற்ற வாழ்வை தரக்கூடியது, நன்றாக சோம்பேறித்தனத்தை ஒழிக்கக்கூடியது, நினைவாற்றலை பெருக்கக்கூடியது, நோயே வராத நிலைக்கு தள்ளப்படுகிறது. அதனால்தான் இது இன்றைக்கு அந்த காலத்திலே எல்லா மாணவர்களுக்கும் நமது முனிவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஜாதிபதமேதமில்லாமல் கற்றுக் கொடுத்தார்கள். இது யாருக்கும் உரிமை இல்லை, எந்த ஜாதியினருக்கும் உரிமை கிடையாது. எல்லோரும் பழகலாம், எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பது தானே விதி. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு பாருங்கள், திருப்பூரில் 2 சிறார்கள், அற்புதமான சிறார்கள். இவர்கள் செய்யப்போகும் ஆசனத்தை, பால்மணம் மாறாத இந்த குழந்தைகள் அற்புதமான ஆசனத்தை செய்யப்போகிறது என்பதுதான் உண்மை. திவ்யா, தர்ஷனா 5 வயது, கேஜிஎஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறார்கள். யோக நித்திரை இன்னும் துய்பாத விருஷ்டாசனத்தை 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் ஆசிரியர் சங்கர் அவர்கள் இந்த பிள்ளைகளை இன்னமாக சின்ன குழந்தையிலே வதக்கி வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் இப்பொழுது எழுந்து யோக நித்திரையை அப்படியே படுத்து செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. பத்மாசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு யோக நித்திரா செய்யுங்கள். மெதுவாக செய்யணும். யோக நித்திரை காலத்துக்கு போடு. அந்த காலத்தில் முனிவர்களுக்கெல்லாம் ஈச்சர்னு நம்ம வீட்டில் வச்சுருப்போம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இதில் தான் தூக்கமே வருமா. முனிவர்கள் இந்த நிலையில் தான் அவர்கள் தூங்குவார்களாம். யோக நித்திரை, தன்னை மறைந்த தூக்கம். இப்போ பாருங்கள், பெரும்பாலானவர்களுக்கு தூக்கம் வராது. அந்த நிலையில் இன்றைக்கு மக்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள். இது போன்ற ஆசனங்கள் மனிதனுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் நல்ல தூக்கம் வரணும். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரமாக தூங்கணும். அதுக்கு அற்புதமான ஆசனம். இதெல்லாம் பெரியவங்க போய் செய்து கைகால்களை ஒடிக்க வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. குழந்தை பருவத்திலேயே இது போன்ற கடினமான ஆசனங்களை எல்லாம் செய்து பழகினால் பெரியவர்களாலும் அவர்கள் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஆகவே பெரியவர்கள் தூக்க வரணுங்கிறதுக்காக இந்த ஆசனத்தை நீங்கள் முயற்சிக்காதீர்கள். அதற்காக எளிமையான ஆசனங்கள் எத்தனையோ பெரியவர்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் வருகிற நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்படி திரும்ப, நீ அவளை பாரு, அப்படி பாரு, அப்படியே படுத்து செய். அதே ஆசனத்தை செய். படு, முன்ன தள்ளி வா, படு. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. அந்த ஆசனத்தை முறையாக செய்கிறது. பாருங்கள், இந்த பிள்ளைகள் மூஞ்சியில் ஏதாவது கடுமை தெரியுதா பாருங்கள், சங்கடம் தெரியுதா பாருங்கள். அப்படியே மகிழ்ச்சியாக படுத்து சிரிங்க 2 பேரும். ஹிஹி, என்ன அழகாக செய்கிறார்கள் பாருங்கள். சிரித்து கொண்டே செய்கிறார்கள். கடினமே முகத்தில் விகாரம் தெரியவில்லை பாருங்கள். இந்த பச்சிளம் குழந்தைகள் செய்வதை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன காய்ச்சல் மண்டேடியும் இது கூட வராது. அதுதான் நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தியாகும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீங்கள் அப்படியே மத்திய வந்து அப்படியே திரும்பி எந்திரிச்சு காலை விரி அப்படியே மெதுவாக வலிக்கணும். நீ எந்திரி, சடார்னு எந்திரி. பாருங்கள், இது தூய்பாத விருஷ்டாசனத்தை இந்த பிள்ளை மேலே செய்ய போகுது. அந்த பிள்ளை மேலே நல்ல முதுகில் மத்தியில் உட்காரு. இவங்க 2 பேரையும் அனுப்பிடுவோம் அடுத்தல. ஆஹா, சூப்பர். பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன குழந்தைகள் செய்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் கவனத்தை கொள்ள வேண்டும். தலை நிமித்து பாருங்கள். கம்பைன்ட் ஆசனம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். காலை விரிக்கும் பொழுது தொடை நரம்புகளெல்லாம் வலிக்கும். ஆரம்பத்தில் மெதுவாக எழுந்திருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பெரியவர்களுக்கு சொன்னால் செய்வார்கள், முடியாது. சின்னவர்களுக்கு வரும், ஆனால் அவர்களை வசக்குவது என்பது கடினம். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளுக்கு வலி வரும், அதை தாங்கி கொண்டு செல்ல வேண்டும். செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுமை வந்துவிடும். சின்ன குழந்தைகள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். பள்ளிக்கூடத்திலே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த விதமான விஷயங்கள்லாம் இந்த பிள்ளைகிட்ட, இந்த மாதிரி ஆசனம் செய்கிற பிள்ளைகிட்ட இருக்காது. சக மாணவர்களோடு சண்டை போடுவது என்பது பிரச்சனையே யோகாசனம் செய்யும் மாணவர்களுக்கு கிடையாது. பள்ளிக்கூடத்திலே கல்லறிவது, ஆசிரியர் மீது கல்லறிவது, பஸ்ஸின் மீது கல்லறிவது, இவைகளெல்லாம் நடக்காது. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நாம் நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். மாணவர்கள் கல்லறிவது என்பது ஒரு கலையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு தான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கண்ணாடிகளை உடைப்பது, பஸ்ஸுகளை உடைப்பது, இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் யோகாசனம் செய்யும் மாணவர்களிடம் வராது. அதான் உண்மை. ஆகவே பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் யோகக்கலையை கட்டாயப்பாடமாக்கி அங்கே கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு ஒழுக்கமான நினைவாற்றல் மிக்க எதிர்கால குடிமக்களை நன்றாக இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.